சாம்ஸின் மாற்றத்தை உருவாக்கும் தொடருக்கு உங்களை வரவேற்கிறோம். அவர்கள் தங்கள் சக ஏடிஎல் மாணவர்களுக்கு பரஸ்பர ஆர்வமுள்ள பல்வேறு தலைப்புகளில் கல்வி கற்பிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நோக்கத்தின் ஒரு பகுதியாக டிங்கர் சாம்ஸ் டிங்கரிங், சிக்கல் தீர்க்கும் திறன், புதுமை, தொழில் முனைவு மற்றும் மாற்றத்தை உருவாக்குதல் போன்ற தலைப்புகளில் பல நுண் கற்றல் தொகுதிகளை வெளியிடுகின்றனர். இந்த 10 பகுதி வீடியோ தொடரில் மாற்றத்தை உருவாக்குவதன் அத்தியாவசியங்களையும், நீங்கள் எவ்வாறு மாற்றத்தை உருவாக்குபவராக இருக்க முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள டிங்கர் சாம்ஸ் உங்களுக்கு உதவுவார்கள். ஒவ்வொரு காணொளியும் தோராயமாக 10 முதல் 15 நிமிடங்கள் வரை நீடிக்கும். மேலும் நீங்கள் பயிற்சி செய்ய மாற்றத்தை உருவாக்கும் ஒரு செயல்பாட்டை உள்ளடக்கியது. மேலும் பேசாமல் பஞ்சாபைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பு மாணவியும் வளர்ந்து வரும் மாற்றத்தை ஏற்படுத்துபவருமான டிங்கர் சாம்பியன் திவ்யம் அனேஜாவின் எபிசோட் 4 ஐ தொடங்குவோம். வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம். உங்ககிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன தீப்பொறி மாதிரி. அந்த ஐடியாவை வச்சு ஒரு நல்ல விஷயத்தையும் ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா அந்த சின்ன தீப்பொறிய எப்படி ஒரு பெரிய இயக்கமா, அணைஞ்சு போகாத ஒரு நெருப்பா மாத்துறது? திவ்யம் அனேஜா எழுதின ஒரு கையேட்டை வச்சு ஒரு சின்ன ஐடியாவை எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற சக்தியா மாத்துறதுன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கரெக்டா சொன்னீங்க. இதுதான் நிறைய பேர் சந்திக்கிற ஒரு பெரிய சவால். ஒரு அருமையான திட்டம் அதை ஆரம்பிச்சவங்களோடவே முடிஞ்சு போயிடுது. ஆனா ஒரு திட்டம் அதோட ஆரம்ப கட்டத்தை தாண்டி பல பேரை சென்றடைஞ்சு ஒரு கலாச்சாரமாவே மாறும்போது தான் அதுக்கு உண்மையான வெற்றி கிடைக்குது. இன்னைக்கு ஒரு தனிப்பட்ட தீப்பொறி எப்படி ஒரு சமுதாயத்துக்கே வெளிச்சம் தர நெருப்பா மாறுதுங்கிற பயணத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். இந்த கையேட்டுல சொல்ற மாதிரி பட்டாசுக்கும் மரத்துக்கும் உள்ள வித்தியாசத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். பட்டாசு, மரம், செம்ம கம்பேரிசன். ஒரு ப்ராஜெக்ட் பட்டாசு மாதிரி 2 செகண்ட் வெளிச்சம் கொடுத்துட்டு காணாம போகாம, ஒரு மரம் மாதிரி வருஷக்கணக்கா நிழலும் கனியும் கொடுக்கணும். இதுக்கு ஸ்கேலிங், அதாவது விரிவாக்கம் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. ஆனா ஸ்கேலிங்னா என்ன? சும்மா பெருசாக்குறதா? அதுதான் முக்கியமான கேள்வி. ஸ்கேலிங்னா ஒரு திட்டத்தை வெறுமனே பெரிதாக்குறது மட்டும் இல்ல. ஒரு சின்ன பள்ளிக்கூடத்துல வெற்றி பெற்ற ஒரு யோசனைய அதோட தரமோ தாக்கமோ கொஞ்சம் கூட குறையாம எப்படி மத்த பள்ளிகளுக்கும், ஏன் மத்த ஊர்களுக்கும் கொண்டு போறதுங்கிறது தான் ஸ்கேலிங். மத்தவங்களும் சுலபமா பின்பற்றக்கூடிய ஒரு ப்ளூ பிரிண்ட்டை உருவாக்குறது. ஓகே, அப்போ இது வெறும் அளவை பத்தினது இல்ல, தரத்தை பத்தினது. அப்போ எதுக்காக ஒரு மாணவரோட ப்ராஜெக்ட இவ்ளோ கஷ்டப்பட்டு ஸ்கேல் பண்ணணும்? அதோட அவசியம் என்ன? அதுக்கு முக்கியமா 5 காரணங்கள் இருக்கு. முதல் 2 காரணங்கள் ரொம்ப நேரடியானது. தொடர்ச்சி, அதாவது கண்டினியூட்டி. சரி. அப்புறம் அதிகமானவர்களை சென்றடைதல், அதாவது ரீச். ஓகே, அதாவது அந்த ப்ராஜெக்ட ஆரம்பிச்ச மாணவர்கள் பள்ளி விட்டு போனாலும் அது தொடர்ந்து நடக்கணும். ஆமா, ஒரு கிளாஸ் ரூம்குள்ள இருந்த ப்ராஜெக்ட் முழு பள்ளிக்கும் பயன்படணும். கரெக்ட். இது புரியுது. ஒரு ப்ராஜெக்ட் அதை உருவாக்குனவங்கள சார்ந்தே இல்லாம அதுவா இயங்குற நிலைக்கு வரணும். ஆனா மத்த காரணங்கள்,
அடையாளம், அதாவது ஐடென்டிட்டி, அப்புறம் தலைமைத்துவ வளர்ச்சி, லீடர்ஷிப் டெவலப்மெண்ட், இதெல்லாம் ப்ராஜெக்டை விட அந்த மாணவர்களை பெத்தினதா தோணுதில்ல? அப்போ ஒரு ப்ராஜெக்டை ஸ்கேல் பண்றதோட உண்மையான ரகசியம் அதுக்கு பின்னால இருக்கிறவங்கள ஸ்கேல் பண்றது தானா? மிகச்சரியா பிடிச்சிங்க. அதுதான் மைய கருத்து. ஒரு டீமோட திறமைக்கு மேல அந்த ப்ராஜெக்டால வளரவே முடியாது. அதனால தான் தலைமைத்துவ வளர்ச்சிங்கிறது ஸ்கேலிங்கோட ஒரு துணை விளைவு மட்டும் இல்ல, அது ஒரு முக்கியமான முன்னிபந்தனை. ப்ராஜெக்ட் வளர வளர மாணவர்கள் டீமா வேலை பார்க்க, பொறுப்புகளை பிரிச்சுக்க கத்துக்கிறாங்க. ஓ, பள்ளியோட கிரிக்கெட் டீம் மாதிரி இந்த மாற்றத்தை உருவாக்கும் டீமும் பள்ளிக்கே ஒரு அடையாளமா மாறுது. அப்போ இந்த 4 விஷயங்களும் சேர்ந்தா அதோட உச்சகட்ட விளைவு என்னவா இருக்கும்? இந்த பயணத்தோட கடைசி இலக்கு? நீடித்த தாக்கம், லாஸ்டிங் இம்பாக்ட். இதுதான் 5வது மற்றும் முக்கியமான காரணம். ஒரு சயின்ஸ் ஃபேர் மாடல் மாதிரி ஒரு தடவை செஞ்சு காட்டிட்டு விட்டுடாம, நிஜமான பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு அமைப்பா அந்த ப்ராஜெக்ட் மாறுது. ஆமா, ஒரு டீச்சர் எப்படி ஒரு மாணவருக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்காம பல தலைமுறை மாணவர்களுக்கு அழிவு கடத்துறாரோ, அதே மாதிரி ஒரு நல்ல மாற்றமும் பல தலைமுறைகளை கடந்து போகணும். அந்த ஐடியாவை அழியாம பாதுகாக்கிறது தான் உண்மையான ஸ்கேலிங். ஒரு ஐடியாவை அழியாம பாதுகாக்கிறது, இது கேட்கவே நல்லா இருக்கு. சரி, இந்த பெரிய இலக்கு அடைய முதல் படி என்ன? ஒரு தனிப்பட்ட மாணவரோட தீப்பொறிக்கு ஒரு நிரந்தரமான வீட்டை கட்டித்தர்றது எப்படி? அதுக்கு சிறந்த வழி மாணவர்களால் நடத்தப்படுற மன்றங்கள், அதாவது ஸ்டூடெண்ட் ட்ரிவன் கிளப்ஸை உருவாக்குறது தான். ஒரு தனிப்பட்ட மாணவர் வெளியே போனா திட்டம் நின்னுடும். ஆமா, ஆனா ஒரு மன்றம் இருந்தா அது தலைமுறை தலைமுறையா அந்த திட்டத்தை முன்னெடுத்துட்டு போகும். இதுதான் ஸ்கேலிங்கோட முதுகெலும்பே. கிளப் ஆரம்பிக்கிறது சுலபமா தோணலாம். ஆனா ஆரம்பிச்ச வருஷத்திலேயே நிறைய கிளப்ஸ் காணாம போயிடுதே. ஒரு வலுவான வருடக்கணக்கா இயங்குற மன்றத்தை உருவாக்குறதுல மாணவர்கள் செய்யற பொதுவான தவறு என்ன? அதை எப்படி சரி செய்யறது? ரொம்ப நல்ல கேள்வி. நிறைய பேர் ஆர்வத்துல கிளப் ஆரம்பிச்சுடுவாங்க, ஆனா அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்க மறந்துடுவாங்க. அதுக்கு இந்த கையேட்டுல 5 படிகள் சொல்றாங்க. முதல்ல தெளிவான நோக்கம், கிளியர் பர்பஸ் இருக்கணும். எப்படின்னா, இன்னோவேஷன் கிளப்னு பொதுவோ இல்லாம ரோபோட்டிக்ஸ் கிளப் அல்லது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மன்றம்னு குறிப்பா இருந்தா யாருக்கு ஆர்வம் இருக்கோ அவங்க ஈஸியா வந்து சேருவாங்க. சரி, ஒரு குறிக்கோள் இருக்கு. அடுத்ததா ஆட்களை மனோபடுத்துறது. ஆமா, 2வது படி ஒரு தலைமை குழுவை, அதாவது லீடர்ஷிப் டீமை உருவாக்குறது. தலைவர், துணைத் தலைவர், திட்ட ஒருங்கிணைப்பாளர்னு பொறுப்புகளை பிரிச்சுட்டா வேலை சுலபமாகும், எல்லாருக்கும் பொறுப்புணர்வும் வரும். 3வதா ஒரு ஆசிரியர் வழிகாட்டி, டீச்சர் மென்டர். அவரோட ஆதரவு மந்திரத்தோட தொடர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க ஒரு சின்ன சந்தேகம். ஆசிரியர் உள்ள வந்தா அது ஸ்டூடெண்ட் ட்ரிவன் கிளப்பா இல்லாம டீச்சர் ட்ரிவன் கிளப்பா மாறிடாதா? அந்த பேலன்ஸை எப்படி மெயின்டைன் பண்றது? இது ஒரு முக்கியமான சவால். ஆசிரியர் ஒரு கண்ட்ரோலரா இருக்கக்கூடாது. சரி, அவர் ஒரு வழிகாட்டியா, ஒரு ஃபெசிலிட்டேட்டரா மட்டும் இருக்கணும். மாணவர்களே முடிவெடுக்க அவர் அனுமதிக்கணும். 4வது படி ஒரு செயல்பாட்டு அட்டவணை, ஆக்டிவிட்டீஸ் கேலண்டர். ஓ, பிளான் பண்றது. ஆமா, வாரம் ஒரு மீட்டிங், மாசம் ஒரு போட்டி, 3 மாசத்துக்கு ஒரு கண்காட்சின்னு தொடர்ந்து ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் மன்றம் உயிர்ப்போட இருக்கும். சரி, கடைசி படிதான் ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க. அது என்ன? 5வது ஆவணப்படுத்துதல், டாக்குமெண்டேஷன். இதுதான் ஸ்கேலிங்கோட ரகசிய மூலப்பொருள். அப்படியா? ஆனா இதுதான் மாணவர்கள் செய்ய ரொம்ப சோம்பல் படுற ஒரு விஷயம். ஏன்னா இதுல சுவாரஸ்யம் கம்மி. ஆனா ஒரு ப்ராஜெக்டோட டிசைன், கோட், போட்டோஸ், மீட்டிங் குறிப்புகளை எல்லாத்தையும் ஒரு கூகுள் டிரைவ் மாதிரி பொதுவான இடத்துல சேமிச்சு வைக்கணும். ஏன் இது இவ்ளோ முக்கியம்? ஏன்னா சீனியர் மாணவர்கள் போனதுக்கு அப்புறம் புதுசா வர்ற ஜூனியர்களுக்கு அந்த ப்ராஜெக்டை எப்படி தொடர்றது, எப்படி மேம்படுத்துறதுன்னு தெரியணும்ல. ஆமா, கரெக்ட். ஆவணப்படுத்துதல்ங்கிறது வேலையை முடிக்கிறது மட்டும் இல்ல, அடுத்த தலைமுறைக்கு ஒரு வழியை விட்டுட்டு போறது. ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். ஒரு ஸ்மார்ட் நீர்ப்பாசன சிஸ்டத்தை ஒரு மாணவன் உருவாக்குறான்னு வச்சுப்போம். சரி, அடுத்த வருஷம் வர்ற மாணவர்கள் அந்த டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு அதுல IoT சென்சார் சேர்க்கறாங்க. ஓஹோ, அதுக்கு அடுத்த வருஷம் அதுக்கு ஒரு மொபைல் ஆப் உருவாக்குறாங்க. ஒரு தனிப்பட்ட ப்ராஜெக்ட் அந்த பள்ளியோட பாரம்பரியமாவே மாறிடுது. சூப்பர். இப்போ மன்றம் ரெடி. ஆனா கிளாஸ், ஹோம்வொர்க்னு பிஸியா இருக்கிற மாணவர்களை இதுல சேர வைக்கிறது எப்படி? இது இன்னொரு எக்ஸ்ட்ரா வேலைன்னு நினைக்காம அவங்களா ஆர்வமா வர வைக்க என்ன செய்யணும்? இதுதான் அடுத்த பெரிய சவால். நிறைய மாணவர்கள் தங்களுக்கு திறமை இல்லைன்னு நினைச்சு ஒதுங்கிடுவாங்க. அந்த தயக்கத்தை உடைக்க 4 வழிகள் இருக்கு. முதல்ல அங்கீகாரம். ரெகக்னிஷனா? ஆமா, காலையில ஸ்கூல் அசெம்பிளில அவங்கள பாராட்டலாம். ஸ்கூல் நியூஸ் லெட்டர்ல அவங்க ப்ராஜெக்ட் பத்தி எழுதலாம்.
அவங்க செஞ்ச மாடல்களை எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல வைக்கலாம். ஏன், மாற்றத்தை உருவாக்குபவர்களின் சுவர், வால் ஆஃப் சேஞ்ச் மேக்கர்ஸ் கூட உருவாக்கலாம். வாவ்! நாம செய்யற சின்ன வேலைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சா அது பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். அங்கீகாரம் அத்ருஷ்யமான உழைப்பை திருஷ்யமாக்குறது. நல்ல ஐடியா. ஆனா பாராட்டு மட்டும் போதுமா? இல்ல, ரெண்டாவதா இத வேடிக்கையா மாத்தணும். மேக்கிங் இட் ஃபன். மாற்றம் செய்யறதுங்கிறது ஒரு போரான வீட்டுப்பாடம் மாதிரி இருக்கக்கூடாது. கரெக்ட். ஹேக்கத்தான், இன்னோவேஷன் திருவிழா, இல்லனா 100 ரூபாயில ஒரு பயனுள்ள விஷயத்தை உருவாக்கு மாதிரி சின்ன சின்ன சவால்கள் கொடுத்தா மாணவர்கள் ஜாலியா கலந்துக்குவாங்க. மூணாவதா, உண்மையான தாக்கத்தை காட்டணும். ஷோயிங் ரியல் இம்பாக்ட். மாணவர்கள் செஞ்ச ஒரு கருவிய அவங்க டீச்சர்ஸ் பயன்படுத்த ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கு வர்ற பெருமையே தனிதான். நாலாவது, சக மாணவரோட தாக்கம்னு நினைக்கிறேன். பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் இல்லாது சாதிச்சா நமக்கு ஒரு உத்வேகம் வருமே, அது மாதிரி. கரெக்ட். பியர் இன்ஃப்ளூயன்ஸ். அவனால முடியும் போது என்னால ஏன் முடியாதுங்கிற எண்ணம் இயல்பாவே வரும். இந்த கையேட்ல வர்ற அந்த ஷை கோடர் கதை இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். சொல்லுங்க. ஒரு பொண்ணு யாருக்கும் தெரியாம தனியா ஒரு சாட்பாட் உருவாக்குறா. ஒரு டீச்சர் அதை கண்டுபிடிச்சு எல்லார் முன்னாடியும் விளக்க சொல்றாங்க. முதல்ல தயங்கினாலும் அவ விளக்குனதுக்கு அப்புறம் எல்லாரும் பாராட்டுறாங்க. அவ ஃப்ரெண்ட்ஸே வந்து அதை இன்னும் நல்லா பண்ண உதவ முன்வராங்க. அப்போ ஒரு தனிப்பட்ட மறைக்கப்பட்ட தீப்பொறி ஒரு டீம் முயற்சியோட நெருப்பா மாறுது. அதேதான். இந்த மாற்றத்தை உருவாக்குபவர்களின் சுவர் ஐடியா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. இது பள்ளிக்குள்ள ஒரு நல்ல கலாச்சாரத்தை உருவாக்கும். ஆனா இங்க ஒரு பெரிய கேள்வி வருது. இந்த ஸ்கூலுங்கிற குமிழிக்குள்ளேயே இருந்துட்டா போதுமா? உள்ள இருக்கிற இந்த சக்திய வெளியில இருக்கிற சமூகத்துக்கு பயன்படுற மாதிரி கொண்டு போறது எப்படி? அதுதான் அடுத்த கட்டம். அதுக்கு விரிவாக்க ஏணி, ஸ்கேலிங் லேடர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. விரிவாக்க ஏணியா? ஆமா. பள்ளி, அப்புறம் சமூகம், அப்புறம் நகரம், அப்புறம் மாநிலம், தேசம். இந்த ஏணில ஏற உள்ளூர் அமைப்புகளோட கூட்டு சேரணும். பார்ட்னர்ஷிப்ஸ். முனிசிபாலிட்டி, என்ஜிஓ, பக்கத்துல இருக்கிற கம்பெனிகள், இவங்க மாதிரி. ஆமா. அவங்களோட சேரும்போது நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நம்பகத்தன்மை கிடைக்கும். இப்போ இருக்கிற டெக்னாலஜி உலகத்துல இது இன்னும் வேகமா செய்ய முடியுமா? நிச்சயமா. டெக்னாலஜி தான் இப்போ இருக்கிற பெரிய பலம். ஒரு சின்ன டெமோ வீடியோவை யூடியூப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ போட்டா அது ஆயிரக்கணக்கான பேரை சென்றடையும். ஆமா. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மத்தவங்க உங்க ப்ராஜெக்ட சுலபமா காப்பி அடிக்கிற மாதிரி பிரதி எடுக்கும் பெட்டிகளை, அதாவது ரெப்ளிகேஷன் கிட்ஸ உருவாக்கணும். பிரதி எடுக்கும் பெட்டிகளா? அப்படின்னா? அதாவது உங்க ப்ராஜெக்ட எப்படி செய்யணும்ங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு. ஓகே. தேவையான பொருட்களோட லிஸ்ட், ஒரு வீடியோ டியூட்டோரியல், அடிக்கடி கேட்கப்படுற கேள்விகளுக்கான பதில்கள்னு எல்லாத்தையும் தொகுத்து ஒரு பேக்கேஜ் மாதிரி உருவாக்குறது. அப்போ இத பார்க்கிற இன்னொரு ஊர்ல இருக்கிற மாணவர் கூட உங்க உதவியே இல்லாம அதே ப்ராஜெக்ட அவங்க பள்ளியில செஞ்சிட முடியும். எக்ஸாக்ட்லி. வாவ்! இது அறிவை பரவலாக்குற ஒரு அருமையான வழி. இந்த கையேட்ல சொல்ற ஸ்மார்ட் குப்பை தொட்டி உதாரணம் இதுக்கு பொருந்துது. முதல்ல ஸ்கூல் லேப்ல உருவாகுது, அப்புறம் ஸ்கூல் கேண்டீன்ல டெஸ்ட் பண்றாங்க. இது பள்ளி நிலை. அடுத்து முனிசிபாலிட்டி உதவியோட மார்க்கெட்ல வைக்கிறாங்க. இது சமூக நிலை. சரி. கடைசியா அதோட செய்முறை வீடியோவை ஆன்லைன்ல போடுறாங்க. மத்த மாநில பள்ளிகளும் அதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் நகர தேசிய நிலை. ஆனா இங்க தான் நிறைய பேர் ஒரு தவறு செய்றாங்க. என்னது? ஒரு நல்ல ஐடியா இருந்தா போதும், அது தானா எல்லாரையும் போய் சேரும்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா சந்தைப்படுத்துதல், அதாவது மார்க்கெட்டிங் இல்லாம எந்த திட்டமும் வளராது. ஒரு நிமிஷம். ஒரு நல்ல விஷயம் செஞ்சா அதுக்கே விளம்பரம், அதோட தரம் தானா பேசாதா? பேசுவோம், ஆனா ரொம்ப மெதுவா பேசும். நம்ம நோக்கம் வேகமா நிறைய பேருக்கு உதவுறது. உங்க திட்டம் எவ்வளவு சிறந்ததுன்னு உங்களுக்கு தெரியும், ஆனா மத்தவங்களுக்கு அதை எப்படி புரிய வைப்பீங்க? சரி. முதல்ல உங்க பார்வையாளர்கள் யாருன்னு முடிவு செய்யணும். மாணவர்களா, பெற்றோர்களா, அதிகாரிகளா? ரெண்டாவதா உங்க செய்தியை எளிமையாக்கணும். உதாரணமா, ஆர்டினோ மூலம் pH அளவை கட்டுப்படுத்தும் ஹைட்ரோபானிக்ஸ் அமைப்பை உருவாக்கினோன்னு சொல்றதுக்கு பதிலா, தண்ணீர் பற்றாக்குறையுள்ள இடத்துல விவசாயிங்க குறைந்த தண்ணீர்ல பயிர் செய்ய உதவற ஒரு மலிவான கருவியை செஞ்சிருக்கோன்னு சொன்னா யாருக்கு வேணாலும் புரியும். ஆமா. மூணாவதா சரியான வழியை தேர்ந்தெடுக்கணும். மாணவர்களுக்கு போஸ்டர், பொதுமக்களுக்கு சோஷியல் மீடியான்னு அவங்க எங்க இருக்காங்களோ அங்க போய் நம்ம செய்தியை சொல்லணும். சரிதான். அதே மாதிரி தான் நிதியும். பெரிய திட்டங்களுக்கு பணம் தேவைப்படும். ஸ்கூல், பெற்றோராசிரியர் சங்கம், அரசாங்க திட்டங்கள், கம்பெனிகளோட CSR நிதி. ஏன் கிரவுட் ஃபண்டிங் மூலமா கூட நிதி திரட்டலாம். ஆனா பணம் கேட்கறதுக்கு முன்னாடி உங்க ப்ராஜெக்டால ஒரு சின்ன அளவாவது ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்குன்னு நீங்க நிரூபிக்கணும். சரி, ப்ராஜெக்ட் வளர்ந்துடுச்சு, நிதியும் கிடைச்சிடுச்சு.
ஆனா இது நிஜமாவே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துதா இல்ல சும்மா பேரளவுல நடக்குதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த தாக்கம்ங்கிறத அளக்க முடியுமா? அது ரொம்ப கார்ப்பரேட் மாதிரி இல்லையா? இது கார்ப்பரேட் விஷயம் இல்ல, பொறுப்பான விஷயம். தாக்கத்தை அளவிடுறது, மெஷரிங் இம்பாக்ட் ரொம்ப முக்கியம். அளவிடுறதுனா ஏதோ பெரிய ஆராய்ச்சி செய்யணும்னு இல்ல. அப்போ எப்படி? எத்தனை மாணவர்கள் இதுல பங்கேற்றாங்க, எத்தனை பேர் நம்ம தீர்வை பயன்படுத்துறாங்க, அடுத்த வருஷம் மாணவர்கள் இதை தொடர்றாங்களா, இப்படி சிம்பிளான கேள்விகள் கேட்டாலே போதும். ஓகே. நாம சரியான பாதையில போறோமான்னு தெரிஞ்சுக்க இது உதவும். அளக்காம ஒரு திட்டத்தை விரிவாக்கம் செய்யறது கண்ணை கட்டிட்டு வேகமா ஓடுற மாதிரி, எங்க போறோன்னே தெரியாது. திவ்யா மனேஜாவோட சொந்த அனுபவமான ஸ்கில் வாரா ஏஐ திட்டம் இதுக்கு ஒரு நல்ல உதாரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அது ஒரு பெர்ஃபெக்ட்டான கேஸ் ஸ்டடி. அவர் 12 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் பல பேருக்கு டிஜிட்டல் மற்றும் ஏஐ கருவிகளை பத்தி கத்துக் கொடுத்திருக்காரு. அந்த அனுபவத்திலிருந்து அவர் கத்துக்கிட்ட 5 பாடங்கள் நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் அழகா ஒண்ணு சேர்க்குது. முதல் பாடம் தெளிவான நோக்கம். அவரோட நோக்கம் வெறும் டூல்ஸ சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்ல. ஏஐ உலகத்துல மக்களுக்கு ஒரு டிஜிட்டல் நம்பிக்கையை கொடுக்கறதுங்கிறது தான். அந்த பெரிய நோக்கம் தான் அவரை தொடர்ந்து இங்க வச்சது. ரெண்டாவதா, அந்த நோக்கத்துக்கு ஏத்த மாதிரி செயல்பாடுகளை திட்டமிட்டாரு. தெளிவான பயிலரங்கங்களை வடிவமைச்சார். மூணாவதா, போஸ்டர்கள் சோஷியல் மீடியா மூலமா தீவிரமா சந்தைப்படுத்தினார். மார்க்கெட்டிங் இல்லாம அந்த திட்டம் அவரோட ஒரு சில நண்பர்களுக்குள்ளே முடிஞ்சிருக்கும். நாலாவதா, பங்கேற்பாளர்களுக்கு அங்கீகாரம். ஒர்க் ஷாப் முடிச்சவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்தது, அவங்கள பாராட்டினது, அவங்களையே அந்த திட்டத்தோட தூதுவர்களா மாத்துச்சு. கடைசியா 5வது, மாற்று ஏற்பாடுகள், பேக்கப்ஸ். கிளாஸுக்கு வர முடியாதவங்களுக்கு ரெக்கார்டிங், நோட்ஸ்னு கொடுத்தார். இது ரொம்ப முக்கியம். ஆமா, எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஒருத்தரை கூட விட்டுட்டு போகாம எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு போறதுதான் உண்மையான ஸ்கேலிங். அப்போ ஒரு சின்ன தீப்பொறியை எடுத்து அதை அணையாத ஒரு சுடரா மாத்துறதுக்கான முழுமையான வழிகாட்டுதலை இன்னைக்கு பார்த்தோம். மாணவர் மன்றங்கள் மூலமா ஒரு கட்டமைப்பை உருவாக்குறது, அங்கீகாரம் மூலமா எல்லாரையும் உள்ள கொண்டு வர்றது, பள்ளியை தாண்டி சமூகத்துக்கு போறது, மார்க்கெட்டிங் மூலமா கவனத்தை ஈர்க்கிறது. ஆமா, தாக்கத்தை அளவிட்டு அதை தக்க வைக்கிறதுன்னு எல்லா படிகளையும் அலசிட்டோம். கடைசியில முடிவு நம்ம கையில தான் இருக்கு. நம்ம முயற்சிகள் பட்டாசு மாதிரி ஒரு நிமிஷத்துல மறைஞ்சு போகணுமா, இல்ல ஒரு மரம் மாதிரி பல வருஷம் பலன் கொடுக்கணுமா? நாம யோசிக்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான். நாம வெறும் தீப்பொறிகளை மட்டும்தான் உருவாக்க போறோமா, இல்ல நீடித்து எரிகிற சுடர்களை உருவாக்க போறோமா?